சார் 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 ஐயா சாமி. டேய் ஏன்டா பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ற? சினிமா சான்ஸ் கேட்கறதும் பிச்சை தானடா. பிச்சைக்கார வேஷம் கிடைச்சா கூட போதும்டா. டைரக்டர் இங்கே தான் இருப்பாருன்னாங்க, ஒருத்தரையுமே காணுமே. சார் ஐயா சாமி சான்ஸ் தாங்க ஐயா. டேய் சும்மா இருடா. ஏய் யார்ப்பா நீங்க? ஜோடியா பிச்சை எடுக்க வந்திருக்கீங்களா? இது சினிமா ஆபீஸ்பா, அடுத்த இடம் பாருங்க. சார் சார் டைரக்டர் சார், தெய்வமே ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். உங்களை இயக்குனர் இமயமாக்கி காட்டுறேன் சார், ப்ளீஸ். சார் நாய் மாதிரி நடிக்க சொன்னாலும் நான் நடிச்சு காமிப்பேன் சார். பாருங்க. ஏய் இருப்பா, கடிச்சு கிடிச்சு வச்சிடாத. சார் சார் சான்ஸ் சார். சார் சார் சான்ஸ் சார். அச்சே விடுங்கப்பா, நான் டைரக்டர் இல்ல, அவர் உள்ள டைலாக் எழுதிட்டு இருக்காரு. என்ன நீங்க டைரக்டர் இல்லையா? அப்ப நீங்க யாரு? ப்ரொடியூசரா? மியூசிக் டைரக்டரா? அப்ப நீங்க வசனகர்த்தாவா? 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி சான்ஸ் கேட்டு வந்தேன். இப்போ இங்கே எடுபடியா இருக்கேன். எடுபடினா? எடுபடினா அதாவது இப்போ டைரக்டருக்கு எல்லாமே நான் தான். சார் 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 எப்படியாவது டைரக்டர்கிட்ட சொல்லி ஒரே ஒரு சான்ஸ் வாங்கி தாங்க சார். சார் 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 சரி சரி, சுரண்டி சுரண்டி சட்டையை கிழிச்சிடாதீங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கணும்னா ஒரு வழி இருக்கு. சார் 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 சீக்கிரம் சொல்லுங்க சார். இப்போ நான் உங்களை டைரக்டர் ரூம்குள்ள அனுப்புறேன். ஓகே. அவர் என்ன நடிக்க சொல்றாரோ அதை அப்படியே நடிச்சு காட்டணும். ஓகே சார் ஓகே சார். இருங்க இருங்க, டைரக்டருக்கு ஃபோன் பண்றேன். சார் குட் மார்னிங் சார். சார் யோ பூமரு, டைலாக் எழுதிட்டு இருக்கேன்னு தெரியும்ல, எதுக்கியா ஃபோன் பண்ற? தண்டம் தண்டம். ஆமாம் சார். இல்லை இல்லை சார், 2 பேர் நாய் பிடிக்க வந்திருக்காங்க. என்ன நாய் பிடிக்கவா? இல்லை இல்லை சார், ஐயோ உளறிட்டனே. நடிக்க வந்திருக்காங்க சார், அனுப்புவா சார்? ஏயா 2 வருஷமா நீ என்கிட்ட குப்பை கொட்டுற, உனக்கே நான் சான்ஸ் தரல, இதில் நீ எனக்கு 2 பேர்த்த ரெக்கமெண்டேஷன் பண்ணுறியா? சரி, ஆள் பார்க்க எப்படி இருக்காங்க? ஒருத்தன் காமெடியனுக்கு ஹீரோ வேஷம் போட்ட மாதிரி இருக்கான், இன்னொருத்தன் வில்லனுக்கு காமெடி வேஷம் போட்ட மாதிரி இருக்கான். இப்படி ஆள் தான் நமக்கு தேவை, உடனே அனுப்பு. சரி, நடிக்க தெரியும்னு சொன்னாங்களா? சார் வெறிநாய் வேஷம் கொடுத்தா கூட நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க சார். சரி அனுப்பி தொலை பார்ப்போம். ஓகே சார் ஓகே சார், வச்சிடுறேன் சார். எப்பா உங்களை வர சொன்னார்ப்பா. தெய்வமே தேங்க்ஸ் தெய்வமே. என் செல்லமே தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்பா. ஏய் விடுங்கப்பா, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அவர் என்ன நடிக்க சொல்கிறாரோ அதை அப்படியே நடிக்கணும். சரி சரி போங்க உள்ள. ஏய் யார்யா நீங்க? சார் நடிக்க வாய்ப்பு கேட்டு கையால் ஃப்ரேம் வச்சாலே கன்றாவதியா இருக்கு, உங்க முகரைக்கு சினிமா சான்ஸா? சார் நாங்க பார்க்க ஒரு மாதிரியா இருப்போம், ஆனா நடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நார் அடிச்சிருவோம் இல்லடா. என்ன? இல்லை சார், நீங்கள் எப்படி நடிக்க சொல்கிறீங்களோ அதை அப்படியே நடிச்சு காமிப்போம் சார். ப்ளீஸ் ஒரே ஒரு வாய்ப்புங்க சார். சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணுவீங்களா? நான் ஒரு மெகா சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதில் ஒரு எமோஷ்னலான சீன் இருக்குது, அதை கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஓகே சார். ஓப்பன் பண்ணால் ஒரு அம்மா கேரக்டர். சார் நாங்க 2 பேரும் ஆம்பளைங்க சார். டேய் நாய் வேஷம் கொடுத்தாலும் போடுவேன்னு சொன்னீங்க, ஏன் அம்மா வேஷம் போட மாட்டிங்களா? சான்ஸ் வேணுமா வேணாமா? சார் பேய் வேஷம் கூட போடுறோம் சார். ஓகே, சீனை கவனி. ஓப்பன் பண்ணா அதுதான் முதலே ஓப்பன் பண்ணிட்டீங்களே சார். ஏய் குறுக்க பேசக்கூடாது, வாய்ப்பு வேணுமா வேணாமா? இதையே சொல்லி டின் கட்டுறாரே. என்ன சொன்ன? இல்லை சீன் செம்மையா இருக்குன்னு சொன்னேன் சார். ஓகே ஃபாலோ மீ. ஒரு அம்மா
தன் மகனோட கிழிஞ்ச சட்டைய ஊசி நூல் போட்டு தைச்சுக்கிட்டு இருக்கா. சூப்பர் சார், சூப்பர் சார். சில்வர் ஜூப்ளி தான் சார். அப்படியா? சரி, மேலே போகலாம். ஆமா சார், இங்க கொஞ்சம் புழுக்கமா இருக்கு, மாடிக்கு போலாமா சார்? ஆட அரலூசு, நான் மேலே சொல்ல போகிற கதையை கவனி. ஓ, ஓகே சார், ஓகே சார். அந்த அம்மாவோட பையன் வேலைக்கு போயிட்டு சம்பளத்தோட வீட்டுக்குள்ளே நுழையிறான். உடனே அவனுக்கு நெஞ்சு வலி வந்துடுது. அது எப்படி நெஞ்சு வலி திடீர்னு வரும்? நான் டைரக்டரா நீ டைரக்டரா? டேய், டைரக்டர் சொல்றத கேளுடா. ஓகே ஓகே. அவன் அம்மா அம்மா நெஞ்சு வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுமான்னு சொல்லிக்கிட்டே கீழே விழுகிறான். அவங்க அம்மா ஓடி வந்து, கண்ணா கண்ணா எழுந்திரிடா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து 108க்கு கால் பண்ணுறான். உடனே 108 ஆம்புலன்ஸ் வந்து அவனை தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவும் கூடவே ஓடுறாங்க. சார் செம சீன் சார். இப்போவே நடிச்சு காட்டுறோம். பிரபா, நீ தான் அம்மா, நான் தான் மகன். இல்ல, நீதான் அம்மா. உனக்கு தாண்டா கரெக்டாக இருக்கும். நீ ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? நோ, நீதான் அம்மா. டேய், உங்களுக்கு வாய்ப்பு வேணுமா வேணாமா? இதை சொல்லியே மிரட்டுறீங்களே சார். சரி, நானே அம்மாவா நடிக்கிறேன். லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, ஆக்ஷன். சார், இந்த ஊசி நூலு. டேய், ஏன்டா ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் நடிப்பீங்களா? லைட்டே இல்லாமல் நான் லைட்ஸ் ஆன் சொல்லலை. அது மாதிரி தான். போ 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 போய் நடி. ஓ, சும்மா கட்சிக்கு பண்றதா? சொல்லவே இல்லை. இப்ப பாருங்க என் பர்ஃபார்மன்ஸை. லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, ஆக்ஷன். அம்மா அம்மா நெஞ்சு வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுமா. கண்ணா கண்ணா எழுந்துடுறா. ஐயோ, நான் என்ன செய்வேன் கடவுளே, ஒண்ணுமே புரியலையே. ஹலோ, 108, உடனே கோடம்பாக்கம் ஒன்னாந்துருக்கு வந்துருங்க. டேய் டேய், ஏன்டா நான் மெகா சீரியல் பண்ணுறேன், நீங்கள் அதை ஷார்ட் ஃபிலிம் ஆக்கிடுவீங்க போல இருக்கே. இவ்வளோ ஸ்பீடாக பண்ணால் மக்களுக்கு எப்படிடா புரியும்? நான் இந்த ஒரு சீனை வச்சே 9 நாள் ஓட்டலான்னு நினச்சேன். டேய், மெகா சீரியல் பண்ணுற மாதிரி பண்ணுங்கடா. போங்கடா போங்கடா, போய் நடிங்கடா. சார், இப்போ என்ன ஸ்பீடா பண்ணக்கூடாது, அவ்வளோதானே? இப்போ பாருங்க. லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, ஆக்ஷன். அம்மா அம்மா நெஞ்சு வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுமா. கண்ணா கண்ணா எழுந்திருடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, ஒண்ணுமே புரியலையே. ஹலோ, 108, உடனே கோடம்பாக்கம் ஒன்னாந்திருக்கு வாங்க.
எப்பா சாவடிக்கிறீங்களாடா என்ன? ஸ்லோவா நடிங்கடான்னா ஸ்லோ மோஷன்ல நடிக்கிறீங்களா? ஏண்டா உன் பையன் நெஞ்சு வலியில கீழே விழுகிறான், உனக்கு கண்ணீர் வர வேண்டாமா? ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்லை. ஏண்டா உனக்கு நெஞ்சு வலிக்கும் போது துடிக்க வேண்டாமா? நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உடனே கீழே விழுகிற. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்டா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு. சார் 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 இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார், பின்னிடுறோம். என்னடா பின்ன வேணாம், நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நானே போய் பாடியில் படுத்துக்க வேண்டியதுதான். போடா போடா போங்கடா போய் நடிங்கடா. சார் இப்போ என்ன சார், கண்ணீர் வரணும் அவ்வளோதானே சார். இப்போ பாருங்க. லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, ஆக்ஷன். அம்மா அம்மா நெஞ்சு வலிக்குதும்மா, ரொம்ப வலிக்குதும்மா. கண்ணா கண்ணா எழுந்தரா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, ஒண்ணுமே புரியலையே. ஹலோ 108 உடனே கோடம்பாக்கம் ஒன்னாந்திருக்கு வாங்க. டேய் டேய், என்னைய கொலையா கொல்றீங்களாடா? வாய்ப்பு வாய்ப்பு வாய்ப்பு. சார் சார் நீங்க தானே சார் சோகமா அடிக்க சொன்னீங்க, அதான் நடிச்சோம். வாய் வாய் மட்டும் நல்லா பேசு. துணியை தைச்சிட்டு இருக்கும் போதே எதுக்குடா அழுகிற? பையன் இன்னைக்கு சம்பளத்தோட வருவான்னு முந்தின சீன்ல முடிக்கிறோம். அப்போ அவன் வரதுக்காக சந்தோஷமான மூட்ல தான் இருக்கணும். சார் இதெல்லாம் எனக்கு எப்படிங்க சார் தெரியும்? மெகா சீரியல்னா அப்படிதான்டா இருக்கும். முன்னாடி சீனு, கடைசி சீனு, ஃப்ளாஷ்பேக்கு எல்லாம் வரும். வாய்ப்பு வேணுமா வேணாமா? சார் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். டேய் இந்த ஆள் என்னடா நடிச்சு காமிச்சா அடிக்கிறாரு. இப்போ என்ன சார், அழுகக்கூடாது அதானே? இப்போ பாருங்க. லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, ஆக்ஷன். அம்மா அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குதும்மா, ரொம்ப வலிக்குது. கண்ணா கண்ணா சிரிப்பு கூட அருமருந்து தான். ஐயோ நான் என்ன செய்வேன் கடவுளே, ஒண்ணுமே புரியலையே. ஐயோ ஹலோ 108 உடனே கோடம்பாக்கம் ஒன்னாந்திருக்கு வந்துருங்க.
சார் என்னாச்சு சார்? ஆ, நாசமா போச்சு. படம் பண்றதை விட்டுட்டு பிச்சை எடுக்கலாம்னு பார்க்குறேன். போங்கடா. சார் ப்ளீஸ் சார், இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சார் இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சார் 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 நாங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டதா? அருமையாக நடித்த நம் மாணவர்களுக்கும் அதை பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சிரிக்க வைத்த எங்கள் மலரின் சிந்தனை சிற்பிகளுக்கும் நாளைய திரைப்படத்தின் இயக்குனர்களாக வர வாய்ப்புள்ளது. வாழ்த்துக்கள் தம்பி.